மாறியது எப்படி? கார்த்திகேயா மற்றும் முருகன் என்றும் அழைக்கப்படும். உலகில் அதர்மத்தை பரப்பி வந்த அசுரர்களை அழிக்க முருகன் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் திருச்செந்தூரில் முருகனால் தோற்கடிக்கப்பட்டான். சூரபத்மன் ஏராளமான தேவர்கள், துறவிகள் மற்றும் மனிதர்களை கைப்பற்றினார். முருகன் முதலில் வீரபாகுவை ஒரு தூதராக நியமித்து சூரபத்மனின் அட்டூழியங்களை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அரக்கன் முருகனின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. அப்போது நடந்த போரில் முருகனால் அரக்கர் படையெளிதில் வெற்றி பெற்றது. முருகனை ஏமாற்ற சூரபத்மன் பல மந்திர செயல்களை செய்தான். இறுதியாக அரக்கன் ஒரு மரமாக உருவெடுத்தான். முருகன் தனது வேலை ஈட்டியை மரத்தின் மீது வீசினான். அது 2 பகுதிகளாக பிரிந்தது. அசுரன் வருந்தி முருகனிடம் மன்னிப்பு கேட்டான். முருகா கருணை மற்றும் கருணை காட்டினார் மற்றும் சூரபத்மனை தனது வாகனமாக, மயில் மற்றும் கொடியாக, சேவல் ஏற்றுக்கொண்டார். 2 பாதியும் மயில் மற்றும் சேவல் வடிவங்களை எடுத்து தொடர்ந்து முருகனுடன் தங்குகின்றன. மாறியது எப்படி? கார்த்திகேயா மற்றும் முருகன் என்றும் அழைக்கப்படும். உலகில் அதர்மத்தை பரப்பி வந்த அசுரர்களை அழிக்க முருகன் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் திருச்செந்தூரில் முருகனால் தோற்கடிக்கப்பட்டான். சூரபத்மன் ஏராளமான தேவர்கள், துறவிகள் மற்றும் மனிதர்களை கைப்பற்றினார். முருகன் முதலில் வீரபாகுவை ஒரு தூதராக நியமித்து சூரபத்மனின் அட்டூழியங்களை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அரக்கன் முருகனின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. அப்போது நடந்த போரில் முருகனால் அரக்கர் படையெளிதில் வெற்றி பெற்றார். பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்த கதை. பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து சென்ற கதை அகஸ்திய முனிவர், முருகன் மற்றும் இடும்பன் ஆகியோருடன் தொடர்புடையது. அகஸ்திய முனிவர் தனது சீடரான இடும்பனுக்கு இமயமலையிலிருந்து தெற்கே உள்ள 2 மலைகளை எடுக்குமாறு கட்டளையிட்டார் என்று புராணம் கூறுகிறது. இடும்பன் 2 மலைகளையும் ஒரு குச்சியின் 2 முனைகளிலும் சமன் செய்தான். இது பக்தர்கள் முருகனுக்கு எடுத்துச் செல்லும் காவடியாக முடிந்தது. இடும்பன் பழனிக்கு வந்ததும் களைத்துப் போய் ஓய்வெடுக்க முடிவு செய்து 2 மலைகளையும் இறக்கினான். சிறிது நேரம் கழித்து இடும்பன் மலையை தூக்க முடிவு செய்த போது அவரால் அதை செய்ய முடியவில்லை. விரைவில் அவர் ஒரு குன்றின் மேல் ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதை கண்டுபிடித்தார். அப்போது முருகன் இடும்பன் முன் தோன்றி, பிரார்த்தனை சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில் தோற்றம் பற்றிய கதை. சுப்பிரமணிய புஜங்கம் என்பது முருகனுக்கு அல்லது கார்த்திகைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை ஆதி சங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் உள்ள புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஜெகத்குரு ஆதி சங்கரர் இந்த பிரார்த்தனையை இயற்றினார் என்பது பிரபலமான நம்பிக்கை. ஆதி சங்கராச்சாரியார் கசரோகா, கடுமையான இருமல் நோயால் பாதிக்கப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இருமலை கட்டுப்படுத்த பல்வேறு மருந்துகளையும் மந்திரங்களையும் முயற்சித்தார். ஆனால் அவரால் தொடர்ந்து வரும் இருமலை மந்திரம் மற்றும் மருந்து மூலம் சரிபார்க்க முடியவில்லை. மருந்து தேடி திருச்செந்தூர் முருகன் கோவிலை அடைந்தார். கோவிலில் மூலவர் முன் நின்று 33 ஸ்லோகங்களில் சுப்பிரமணிய புஜங்கம் இயற்றி முருகனுக்கு சமர்ப்பணம் செய்தார். தொழுகையை முடித்தவுடன் இருமல் மறைந்தது. முருகன் மற்றும் வள்ளியின் காதல் கதையை விவரிக்கிறது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகா வட இந்தியாவில் கார்த்திக் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கடவுள்களின் தளபதி மற்றும் திராவிட கலாச்சாரத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களில் ஒருவர். பழங்குடியினரின் தலைவரான நம்பி பல மகன்களை பெற்றவர். ஒரு பெண் குழந்தைக்காக ஏங்கினார்.
என்று புராணக்கதை கூறுகிறது. ஒருமுறை நம்பி காட்டில் வேர்கள் மற்றும் கிழங்குகளை கண்டுபிடிக்க தோண்டப்பட்ட ஒரு குழியில் தடுமாறினார். அந்த துவாரத்தில் அழகான பெண் குழந்தையை கண்டான். பழங்குடியின தலைவர் அவளை தனது மகளாக வளர்த்தார். அவள் ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். பழங்குடியினரின் திணை பண்ணையை காக்கும் கடமை இளம்வள்ளிக்கு வழங்கப்பட்டது. பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் நாரத முனிவரிடம் வள்ளியின் அழகை அறிந்து கொண்டார். முருகன் வேட்டையாடும் இளம்வேடனாக உருவெடுத்து வள்ளியை கவர முயன்றான். ஆனால் அவள் தயங்கினாள். நம்பி மற்றும் அவரது மகன்களின் வருகையால் அவர்களின் முதல் சந்திப்பு தடைப்பட்டது. முருகப்பெருமான் மரமாக உருவெடுத்து கண்டுகொள்ளாமல் போனார். அப்போது முருகப்பெருமான் ஒரு முதியவரின் உருவம் எடுத்து அவளிடம் உணவு கேட்டார். அவனுக்கு ஊட்டினாள். அவளை பார்த்து திருப்தியடைந்த முதியவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னார். ஆனால் அவள் தயங்கினாள். திடீரென ஒரு முரட்டு யானை சம்பவ இடத்துக்கு வர பயந்து போன வள்ளி முதியவரின் கையில் தஞ்சம் புகுந்தது. முருகப்பெருமான் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். வள்ளி முருகனின் அன்புக்குரியவராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். கணேஷ் தனது சகோதரனுக்கு உதவ முரட்டு யானையின் வடிவத்தை எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. முருகனும் வள்ளியும் திணை வயலில் சந்தித்துக் கொண்டே இருந்ததால் காதல் மலர்ந்தது. விரைவில் அறுவடை காலம் நெருங்கியது. பழங்குடியினரின் தலைவரான நம்பியால் வள்ளி மீண்டும் கிராமத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நம்பியின் மனைவி வள்ளி ஒருவரை காதலிப்பதை விரைவில் கண்டுபிடித்தார். ஆனால் அவர் அவரது பெயரை வெளியிடவில்லை. முருகா திணை வயலுக்கு வந்தபோது அது வெறிச்சோடி கிடப்பதைக் கண்டார். தன் காதலுக்கு இடையே நம்பி வருகிறான் என்று நினைத்தான். பின்னர் அவர் கிராமத்திற்கு சென்று வள்ளியை மலைக்கு அழைத்துச் சென்றார். நம்பியும் அவனது படையும் தன் மகளை கடத்திச் சென்றதாக நினைத்துக் கொண்டு மலைகளை நோக்கிச் சென்றனர். மலைகளில் இராணுவம் முருகனின் சேவலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நம்பி உட்பட மொத்த படையும் பலியாகவும் அளவுக்கு அது கூவியது. வள்ளியால் தந்தையின் மரணத்தை தாங்க முடியவில்லை. காதல் உண்மையான தெய்வீகமாக இருப்பதற்கு பெற்றோரின் சம்மதம் அவசியம் என்பதை நாரத முனிவர் பின்னர் முருகனுக்கு நினைவூட்டினார். முருகப்பெருமான் இறந்தவர்களை உயிர்ப்பித்து நம்பி முன் தன்னை வெளிப்படுத்தினார். முருகனை வழிபட்ட பழங்குடியினத்தவர் தன் மகளை தன் இறைவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். அடையாளமாக கதை பக்தி, காதல், பேரார்வம் மற்றும் காமம் ஆகியவற்றை எந்த மத கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கொண்டாடுகிறது. மக்களிடமிருந்து விலகி நிற்காமல் தெய்வீகம் அவர்களுடன் கலந்துவிடுகிறது. முருகன் மற்றும் வள்ளியின் காதல் கதையை விவரிக்கிறது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகா வட இந்தியாவில் கார்த்திக் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கடவுள்களின் தளபதி மற்றும் திராவிட கலாச்சாரத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களில் ஒருவர். பழங்குடியினரின் தலைவரான நம்பி அவன் கதை. முருகனின் மனைவி தேவசேனாவின் கதை மகாபாரதத்தின் வன பர்வத்தில் காணப்படுகிறது. இந்திரன் ஒருமுறை அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு வனவாசம் சென்றான். ஒருநாள் அவன் இழந்த புகழை மீண்டும் பெறுவதற்கான வழிகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெண்ணின் அழுகை கேட்டது. பெண் உதவிக்கு அழைத்தாள். கெசின் என்ற அரக்கனால் அந்த பெண் வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்படுவதை இந்திரன் விரைவில் கண்டுபிடித்தான். கேசினை விடுவிக்க இந்திரன் அரக்கனிடம் கேட்டானால் அவன் அசையவில்லை. அரக்கன் சூலாயுதத்தை இந்திரன் மீது வீசினான். இந்திரன் தன் வஜ்ராவால் சூலாயுதத்தை வெட்டி அரக்கனை விரட்டினான். அவள் தேவசேனா என்று இந்திரனிடம் சொன்னாள். அவள் தேவர்களின் அல்லது தர்மத்தை பின்பற்றும் படையின் வலிமையை பிரதிபலிக்கிறாள். அவளுக்கு ஒரு சகோதரி தைத்தியசேனா இருந்தாள்.
அவள் அரக்கர்களின் அல்லது அதர்மத்தை பின்பற்றும் படைகளின் வலிமையை முன்வைக்கிறாள். கேசின் என்ற அரக்கன் தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும், ஆனால் அவள் அவனிடமிருந்து ஓடிவிட்டதாகவும் அவள் சொன்னாள். அவளுடைய சகோதரி ஏற்கனவே பேய்க்கு திருமணமானவள். தர்மத்தின் அனைத்து எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு சரியான கணவனை பெறுமாறு அவள் இந்திரனிடம் வேண்டினாள். இந்திரன் தேவசேனாவை பிரம்மாவிடம் அழைத்துச் சென்று தகுந்த கணவனை கேட்டான். பிரம்மா தேவசேனாவிற்கு உதவுவதாக உறுதியளித்தார். இது முருகனின் அவதாரத்திற்கு வழிவகுத்தது. பின்னர் அவர் தேவர்களின் படையின் தளபதியாகி தேவசேனாவை மணந்தார். கதை. முருகனின் மனைவி தேவசேனாவின் கதை மகாபாரதத்தின் வன பர்வத்தில் காணப்படுகிறது. இந்திரன் ஒருமுறை அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு வனவாசம் சென்றான். ஒருநாள் அவன்